நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க சார். இனிமேல் நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பற்றி பேசினா போதும். உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காருங்க ஆண்டி. நிதிஷ் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் கொடுமா. இந்தங்க மாமா. அத்தை, வீட்லயே நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். வேண்டாம். பரவாயில்ல அத்தை, எடுத்துக்கோங்க. அதான் குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன்ல, புரியல? சம்பந்திமாவுக்கு இன்னும் கோவம் போல இருக்கு. எப்படிங்க போகும்? எப்படி போகும்னு கேக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. நீ சும்மா இரு காயத்ரி. எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவனுக்கு கௌரவமா கல்யாணம் பண்ணி கண்குளிர பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இவன் என்ன அனாதியா? கோயில்ல வச்சு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியாதா? நானும் தாங்க அந்த வேதனை அனுபவிச்சிருக்கேன். வேதனை அனுபவிச்சவங்க அதை மத்தவங்களுக்கு வராம பாத்துக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மகன் நல்லா இருந்தா போதும்னு எங்க குடும்பத்தை தலை குனிய வச்சிட்டீங்க. கொஞ்சம் அமைதியா பேசுமா. உன் மனசுல வேதனை இருக்கு, நீங்க இருக்கிற எல்லா மனசையும் வேதனைப்படுத்திட்டு இருக்க நீ. ஆமாங்க, நான் எதை பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். இதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் என்ன வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்தீங்க. சரி, அதுக்கா இப்படியா? எனக்கு இந்த வீட்ல இருந்தா இப்படிதாங்க பேச தோணும். நான் காருக்கு போறேன், நீங்க வாங்க. சம்பந்தியம்மா கொஞ்ச நாளைக்கு அவ இப்படித்தான் இருப்பா. லாவண்யா வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய நான் கூட்டு போறோம். மருமகனையும் மகளையும் அனுப்பிச்சு வைங்க. சந்தோஷமா கூட்டிட்டு போங்க சம்பந்தி. என்ன லாவண்யா, போலாமா? கடவுளே, நல்லபடியா போயிட்டு வாமா. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரி சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறோம். வாங்க. வா நிதேஷ், வா லாவண்யா. வராங்க. சம்பந்தியம்மா, பொண்ணு வீடு வரை கொண்டு வந்து விடுறதானே முறை. நீங்க வேணா சம்பிரதாயத்துக்காக வந்து. ஆமா, இங்க எல்லாம் சம்பிரதாயப்படிதான் நடக்குது. இது ஒண்ணுதான் குறை. இப்ப வர போறீங்களா இல்லையா? நீங்க போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, வரேன். வாங்க. வரேன் தமிழ். பாப்போம். வரேன். ஓகே. நீ எதுக்கு மாடுற? அவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டு பேசினாலும் லாவண்யா சந்தோஷமா தான் வச்சுப்பாங்க. அவ சந்தோஷமா இருந்தான்னா அதுவே எனக்கு போதும்பா. சரிம்மா, ஜோசப் கிட்ட பணம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டு வாடின்னு அனுப்புனா 100 கூட 200 கூட நீ இப்படி பிச்சு புடுங்கறியே. ஏய், எதுக்குடி உனக்கு காசு? அம்மா, ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து ஆசிரமத்துக்கு நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்க போறாங்க. எல்லாருமே பணம் கொடுத்தாச்சு. இன்னும் நான் தான் கொடுக்கல. இங்க நம்ம பழப்பே அனாதை பழப்பா தான் இருக்கு. இது பார், ஸ்கூல்ல காசு கேட்டா எங்க அப்பா சொத்தை எல்லாம் வித்து எங்க அக்கா பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு சோத்துக்கே பஞ்சன்னு போய் சொல்லு. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏமா, வீட்டு சண்டையை உன்னோட வச்சுக்க மாட்டியா? இது ஸ்கூல் வரைக்கும் போய் நான் சொல்லணுமா? போட்டனா போனா போகுதுன்னு படிக்க வச்சா என்னைய ஏத்து பேசுறியா? பாருங்கப்பா, அம்மா அடிக்கிறாங்க. நல்லா பாக்க சொல்லு. அப்பதான் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது தெரியும். பணம் வேணும்னு எங்கிட்ட கேட்க வேண்டியதானமா? அவகிட்ட ஏன் கேக்குற? பணம் கேட்டா ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவேன்னு சொல்றாங்கப்பா. 10ஆவதுக்கு ஒரே மாசத்துல என்ன கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். அத சொல்றதுக்கு அவ யாருமா? நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஸ்கூலுக்கு எவ்வளவு தரணும்? 100 rupees பா. அவ்வளவுதானா? இந்த இத ஸ்கூல்ல கொடுத்துரு. இத நீ வச்சுக்க. Thank you பா.
பத்திரமா போயிட்டு சரிப்பா நான் வரேன். என்னப்பா பவித்ரா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இப்பதான் போறாமா? பணம் வேணும்னு அவகிட்ட நச்சரிச்சுக்கிட்டு இருந்தாளே. கொடுத்து அனுப்பிட்டேன். மாணிக்கம், ஆ, என்ன மாணிக்கம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கும். என்ன இந்த பக்கம்? எல்லாம் நல்ல செய்தி தான். சொன்னா கோச்சிக்க போறீங்களா இல்ல சந்தோஷப்பட போறீங்களான்னு தெரியல. வாங்கண்ணே, ஆ, வாங்க. ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல விஷயத்த பேச வந்தா இப்படி பாதி வழியிலே நிக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க. அட வாங்கண்ணே, வாங்க. மாணிக்கம், இந்த ஆளு எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? பவித்ராவோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. நான் அன்னைக்கே இவர்கிட்ட சொல்லிட்டேனே, பவித்ராக்கு இப்ப கல்யாணம் கிடையாதுன்னு. இந்த வீட்டுல இருக்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே, போய் 2 அறை கொடுத்து என் மகளுக்கு இப்ப எதுக்கடி கல்யாணம்னு கேட்டு வா. அப்பதான் வந்தவன் வெளியில போவான். விடுமா, மத்தவங்க முன்னாடி நம்ம வீட்டு மானம் எதுக்கு போகணும்? வந்த ஒரு போட்டோம், அப்புறம் பேசிக்கிறேன். ஏதாவது நல்ல இடம் வந்திருக்கா? பவித்ராவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்கு. வசதி கொஞ்சம் குறைச்சல் தான், ஆனா குடும்பம் நல்ல மரியாதையான குடும்பம். வசதி இல்லைன்னா என்ன? நான் மட்டும் என்ன கோடீஸ்வரன் வீட்லயே வாக்கப்பட்டிருக்கேன்? குடும்பம் நல்லா இருந்தா சரி. நீ சொல்றதும் சரிதான். காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அவங்களும் பவித்ரா ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, பொருத்தம் நல்லா இருக்கான். நீ சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்னண்ணே, தாராளமா வர சொல்லுங்க. எதுக்கும் மாணிக்கத்துக்கிட்ட ஒரு வார்த்தை. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லைண்ணே. நான் சொல்றேன்ல, அவங்கள பொண்ணு பார்க்க இன்னைக்கே வர சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கல்யாணத்தை உடனே முடிச்சிடலாம். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். சரி மாணிக்கம், பத்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீ கலந்து பேசி முடிவெடு. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு இப்ப எதுக்கடி கல்யாணம்? என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவளுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுல நீங்க என்ன தலையிடாதீங்க. பேசுற? பவித்ரா உனக்கு மட்டும் தான் பொண்ணா? எனக்கு பொண்ணு இல்லையா? என் பொண்ணுக்கு எப்போ எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீங்க பேசுறது கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. எங்க எப்போ எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஏ மகன் சொல்றீங்களே, அவளுக்கு எத்தனை சவரன்ல நகை பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க? நறுக்குன்னு சீர் செய்ய ஒத்த பைசா இல்ல உங்ககிட்ட. நீங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நெஞ்ச நிமித்திட்டு வரீங்களா? ஏய், பெத்தவனுக்கு தெரியும்டி எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அந்த கவலை உனக்கு எதுக்கு? நல்லா பண்ணி வைப்பீங்க கல்யாணத்தை. உனக்கு பிபி மாத்திரை வாங்க கூட இவரு போய் மெடிக்கல் ஸ்டோர்ல கடன் சொல்லிட்டு வராரு. இவரை நம்பினா உன் வயசு ஆனா கூட என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. ஏய், வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாத. காசு இருக்கா இல்லையான்றது என்னோட பிரச்சனை. பவித்ரா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி நீ குட்டி காரணம் போட்டாலும் கல்யாணம் நடக்காது. நான் எதுக்கு குட்டி காரணம் போடணும்? அவளுக்கு நான் சொடக்கு போட்டு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். உங்களை நம்பி என் பொண்ணை படிக்க வச்சா நீங்க அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டீங்க. உங்க மூத்த மக மாதிரி எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓட வேண்டியதான். ஏய், வாய் அடக்கி பேச சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க உலக்க கையால ஓங்கி அடிப்பீங்க. அத பார்த்து இந்த கிழவி சிரிக்கும், அவ்வளவுதானே? வேணாம், நிறுத்துங்க. குடி இருக்கிற வீட்டையே உங்களால காப்பாத்த முடியல, இதுல பெத்த பொண்ணை பத்தி பேச வந்துட்டீங்க. எவனோ ஒரு தெல்லவாரியை நம்பி வீட்டை அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறீங்க. ஆமா, உங்க ரோஷக்கார மாப்பிள காசை இன்னைக்கு கொண்டு வந்து வீசிட்டு போறேன்னு சொன்னானே, எங்க தொலைஞ்சான் அவன்? என்ன பேச்சையே காணோம்? காசை தருவானா இல்ல கண் காணாம அப்படியே ஓடி போயிடுவானா? 4 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல எப்படி தர முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்க. பணம் கிடைச்சதும் மாப்பிளையே கொண்டு வந்து கொடுத்துருவார். யார்கிட்ட கதை விடுறீங்க? இன்னைக்கு வந்து தரேன்னு சொன்னதுனாலதான் நான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்காம வந்தேன். ஒண்ணு அவன் இங்க வந்து பணத்தை தரணும், இல்ல நீங்க போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. அதுவும் முடியாதா? நான் போய் பணத்தை வாங்கிக்கிறேன். என்ன, நீங்க போய் பணத்தை வாங்கிட்டு வரீங்களா இல்ல நான் போட்டுமா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வரேன். நீங்களும் சரி உங்க மாப்பிளையும் சரி சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இல்லனா என் பாட்டி காலத்துல இருந்து கத்துக்கிட்ட எல்லா கெட்ட வார்த்தையையும் உங்க மாப்பிள்ளை காதுல விழற மாதிரி பேசுவேன். போங்க, போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. டேய் வாடா, சாப்பாடு ரெடியா இருக்கு. எனக்கு பசிக்கல, நான் வெளியே போனோம். நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன், நீ போய் சாப்பிடு போ. அட சொன்னா கேளு, போமா.
என்னமோடா உன் நடவடிக்கை இப்ப சரியில்லை. கேட்டா இப்பெல்லாம் நெறிஞ்சு விழுற. எப்படியே போ. என்னடா திடீர்னு கோயில்கிட்ட வர சொல்லிருக்கீங்க? நான் புதுசா ஒரு கேண்டீன் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் சாமியை கும்பிட்டுட்டு மங்களகரமா ஆரம்பிக்கலாமேன்னு. கேண்டீனா? டே பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் உங்ககிட்ட எதிர அவ்வளோ காசு? இல்லடா, கடையை லீஸுக்கு எடுத்தது, லீஸுக்கு எடுக்க பணம் வாங்கி கொடுத்தது எல்லாம் நம்ம ஜோசப் தான். அது டேய் என்னதுக்குடா முறைக்கிற? அவன் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டாடா? நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும், கழுத்து மேல கத்தி வச்சு கேட்டுங்கிறாங்க. ஃபோன் டேட்டா அளவுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்டுந்தா எனக்கு ஃபினான்சியர் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் தெரியும் சொல்லினே இருக்கிற தவிர 10 பைசா கண்ணில் காட்டியாடா நீ? டேய் நான் மட்டும் என்ன கை காசு போட்டு அவனுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கேன். கடை வாங்கி தான்டா கொடுத்துருக்கேன். நானும் கடனை தானே கேட்குறேன். டேய் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏற்பாடு பண்ணிட்டியா? அது முன்னாடி சொல்லி தொலை கொண்டு தானே. டேய் என்ன எங்கடா பேச விட்ட? வர வர உனக்கு வாயை விட பேச்சு தான்டா அதிகமா போச்சு. டே கணக்கு வெரி குட், ரொம்ப சந்தோஷம்டா. நீ ஆரம்பிக்க போற கேண்டீன் சூப்பரா வரணும்டா. நீ கவலையப்படாத, ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் கொஞ்சம் அடக்கி வாசி, ஆள் வந்துட்டாங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க தம்பி ஒருத்தன் பணம் கொடுக்கணும் 3 மாசமா டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சி அமுக்கி டவுசரை கழட்டி பணம் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. அந்த எரும மாட்டை அடிச்சு எனக்கு தான்ப்பா கையெல்லாம் வலிக்குது. என்னப்பா கடை ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரெடி ஆயிட்டே இருக்குண்ணே. தம்பி யாரு? நீ சொன்ன தமிழ்? ஆமாண்ணே, ஃப்ரெண்டு தமிழ் வந்தான். பண்ணுங்கண்ணே. பேங்க்ல வேலை செய்யறதா சொன்னியே? ஆமாண்ணே, பேங்க்ல தான் வேலை பார்க்கறேன். தம்பி உன்னை பத்தி ஜோசப் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. பணத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் பாஸ்புக் வச்சிருக்கியா? அதை கொஞ்சம் பாத்துடலாம். பாஸ்புக்கா? அது இருக்கு சார். உன் பாஸ்புக் வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? உன் வரவு செலவு எப்படி, வருமானம் எப்படி, வட்டி தர அளவுக்கு நீ வெயிட்டா இருக்கியா? ஏன் முதலுக்கு மோசம் வந்துடாதன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் சார் நான் கேட்கறது ஒரு சின்ன அமௌண்ட். இது இன்னும் ஹவுசிங் லோன் வாங்குற அளவுக்கு இவ்வளவு விசாரிக்கிறீங்க? கேட்டியா தம்பி? சின்ன அமௌண்டா? அது சரி, பேங்க்ல வேலை பார்க்கறவருக்கு இது சின்ன அமௌண்டா தான் தெரியும். தம்பி உங்க பேங்க்ல வந்து நான் 1 லட்ச ரூபா பணம் கேட்டா பேரை மட்டும் கேட்டு பணத்தை கொடுத்துருவீங்களா? எத்தனை டாக்குமெண்ட் கேட்பீங்க? அதுவும் பேங்க் பணத்தை தர்றதுக்கு. நான் தரது என் சொந்த பணம். இதுக்கு பாஸ்புக்கை பார்த்துட்டு தரேன்னு கூட கேட்க கூடாதா? அண்ணே டவுட்டே வேணாண்ணே, அவன் நியாயமா நடந்துக்குவானே. நான் உன்னை நம்பிதான்ப்பா பணம் தரேன். நீங்க பாஸ்புக் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார், கொண்டு வரல சார். அதை விடு தம்பி, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கறது தானே. தம்பி நான் உன்னை நம்பிதான் 2 லட்ச ரூபா தரேன். நீங்க 2 லட்சமா? நான் கேட்டது 4 லட்சம் சார். கேட்டது 4 தான். ஆனா ஒருத்தருக்கு 2க்கு மேல நான் தர்றதில்ல. ஏன் சார் பணத்தை நான் சரியா திருப்பி கட்ட மாட்டேன்னு பயப்படுறீங்களா? ஒரு குண்டூசி கூட வாங்கி வச்சுக்காம லட்சக்கணக்கில் பணத்தை தரேன். எந்த நம்பிக்கையில? உயிருக்கு பயப்படாதவன் தான் என்னை ஏமாத்த நினைப்பான். ஒத்த ரூபா கூட மிச்சம் வைக்காம வசூல் பண்ற திறமை எனக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? சார் அப்புறம் என்ன சார், 4 லட்ச ரூபா நான் நம்பி கொடுங்க சார், நான் வட்டியில் ஒழுங்கா கட்டுருவேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. ஆனா நான் அப்படி தர்றதில்ல. முழுசா 4 லட்சத்தை ஒருத்தருக்கே கொடுத்தா அவங்களால வட்டி கட்ட முடியாம திண்டாடி போயிடுவாங்க. அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கைவெளி. அதே 1 லட்சமா 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லாம எனக்கு வட்டி வந்து சேரும்ல. இதுதான் என் பாலிசி. டேய் என்னடா 4 லட்ச ரூபா கட்ட 2 லட்சம் தரேன்றாரு. சரி தம்பி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா மொத்தமா யார் 4 லட்சம் ரூபா கொடுக்காங்களோ அங்கேயே சார், வாங்கிக்க. பரவாயில்ல சார் கொடுங்க சார், நான் மீதி 2 லட்சத்தை வேற என்ன அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வாங்கிக்கோங்க. நீங்க ஒழுங்கா இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் வேணா நான் தரேன். இந்த மாசம் வட்டி போனா 18,000 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தம்பி இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஜோசப் என்னை பத்தி தம்பி கிட்ட சரியா சொல்லியா? ரொம்ப யோசிக்கிறார. சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான்ப்பா. கையெழுத்து போடு. போடு தம்பி.
போதும் தம்பி கொடு. தம்பி கோவிலுக்கு முன்னாடி வச்சு பணம் கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்க. இன்னைக்கு தேதி 17, மாசம் தவறாம 17ஆம் தேதி எனக்கு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வந்து சேரணும். ஒரு நாள் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் நான் வட்டிக்கு சேர்த்து வட்டி போடுவேன். வட்டியே 18,000. பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சார், நான் வட்டியெல்லாம் கரெக்டாக டைமுக்கு கட்டுருவேன் சார். அண்ணனை ரொம்ப அலைய விடாதீங்க, அப்புறம் 2 பேருக்குமே பிரச்சனை. தம்பி வரட்டுமா? கனகு வரேன்பா. ஜோசப் வரேன். வாங்கண்ணா. ₹4,00,000 பணம் கட்டா 2,00,000 ரூபா முழுசா வந்து சேரலடா. மீதி பணத்தை என்ன பண்றது? இந்த ஆள் முழுசா தரமாட்டேன் எனக்கு தெரியும்டா. இன்னொரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மிச்ச பணத்தை அங்கே வாங்கிடலாம். டேய் சொன்னா கேளுடா, இதுக்கு மேல யார்ட்டையும் வாங்காத. இதை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ சும்மா இருடா. கேவலம் இந்த பணத்துக்கான துளசியோட சித்திட்டு இருந்து எவ்வளவு அவமானப்படும் தெரியுமா? அதுக்காக அவசரப்பட்டு நிறைய பேர்ட்ட கடன் வாங்குவியா? இந்த 2 லட்சத்துக்கே மாசம் 18,000 வட்டி கட்டணும்டா. நீ வேலை இருந்தா கூட சமாளிச்சிடலாம். வேலை வெட்டி இல்லாத மொட்டை பையனை குத்தி கட்டுறியாடா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் பணத்தை வாங்குவேன். இந்த பணத்துக்காக இனிமேல் நான் அவமானப்பட்டு நிக்க முடியாது. டேய் சொன்னா கேளுடா, உணர்ச்சி வசப்பட்டு வேற பிரச்சனையில மாட்டிக்காதடா. நீ என்ன கவலைப்படுற? முதல்ல என் மாமனார் பணத்தை நான் திருப்பி கட்டணும். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்கணும்னு பத்தி நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன், நீ வரி பண்ணிக்காத. டேய் கிளம்பலாமா? கிளம்புண்டா. அப்புறம் ஜோசப், என் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்டையும் நான் பணத்தை கேட்டிருக்கேன். அவன் ₹1,00,000 வரைக்கும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவனை முழுசாக நம்ப முடியாது. இன்னும் ஃபோன் கூட வரல. ஒன்று பண்ணுவோம், யார்கிட்டயும் பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னல, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி வாடா. வா. சரி வரேன்டா. வரேன்டா. டேய் எப்படிடா போனா? பின்னாடியே வாடா.